இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தருணம். இந்த படம் புது டைரக்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. புது சின்ன பட்ஜெட் படம். இது என்ன சொல்ல ஆசைப்படுது அப்படின்னா, விறுவிறுப்பாக இருக்குது. அதாவது புது முகம், புது டைரக்டரு, நியூ ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. தருணம். இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அது இல்லாமல் துணிஞ்சு என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர் ஒரு புது டைரக்டரு சேர்த்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ப்ரொடியூசரோட ஒரு சரி ரொம்ப நிறைய படங்கள் வாரத்துக்கு ஒரு 4 படம் தான், ஒரு படம் தான் இன்னும் பேசப்படும். இப்போ பொங்கலுக்கு வந்த படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே நான் கலெக்ஷன் சொன்னால் இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது தருணம் நல்லா ஸ்பீடாக போகுது, போரடிக்காமல் போகுது. சில இடங்களில் நம்ப முடியாத சீன்கள் ஒரு 5 இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அந்த டைரக்டருக்கு ஒரு பாராட்டு. அடுத்த படம் இதோட பெட்டராக பண்ணுவாருங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. நான் ஒரு புது டைரக்டர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு 80% சக்ஸஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு அவருக்கும் ஒரு சரி. ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரோவுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான ஒரு கதைக்களம், த்ரில்லிங். அதாவது கதை என்ன ராட்சசன், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம மைண்டில் வருது. இதுவே தருணம் படம் தேட்டரில் போய் பாருங்கள். பெரிய படம் மட்டும் தேட்டருக்கு போகிற ரசிகர்கள் அந்த மாதிரி படங்களும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாலும் புது டைரக்டர்கள் எடுத்தோடனே பெரிய ஹீரோலாம் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கும் ஒரு லைஃப் வரணும். இந்த படம் நல்லா வந்திருக்கிறனால, தருணம் படம் நல்லா வந்திருக்கிறனால ஒரு பெரிய ஹீரோ கூப்பிட்டு தேட்டர் கொடுக்கலாம், பெரிய ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுக்கலாம். எனவே தருணம் படம் டீமுக்கு ஃபயர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். வெற்றி தரணும், வெற்றி பெறும், மாற்றம் இல்லை. எனவே அடுத்த ஒரு நல்ல ஒரு சினிமா செய்தியில் உங்களை சந்திக்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பன்